நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னை கேட்கவா? எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எங்க ஞாபகம் உனக்கு வருமா? எல்லாரையும் மறந்துடுவியா? என்னையும் சேர்த்து. சுஹானா, சுஹானா, உனக்கு தான் ஃபோன். ஹலோ. நான் என்னத்த சொல்ல, ரொம்ப மோசம். இந்த இலேஷும் இந்தரம் இருக்காங்களே, ரெண்டு பேரும் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்க, உருப்படாதவங்க. எதுக்காக நீங்க இப்படி சாபம் கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம பேர பசங்க ரொம்ப புத்திசாலிங்களாச்சே. என்னத்த பெரிய புத்திசாலிங்க, ரெண்டு பேருக்கும் ஒரு சாதாரண லெட்டர் கூட எழுத தெரியல. என்ன பத்தி தப்பா பத்திரிகையில செய்தி வந்திருக்கு, அதை எதிர்த்து ஒரு லெட்டர் எழுத சொன்னா அது கூட அவங்களுக்கு எழுத தெரியல. அடாடாடா, சரி சரி போதும், இந்த விஷயத்தை விட்டுருங்களேன். என்ன கேட்டா இதெல்லாம் நல்லதுக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சுகானா இங்க இருந்து போகாம வீட்லயே தானே இருக்கா. ஒரு கெட்டதுலயும் நல்லது நடந்திருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. அது என்னவோ கரெக்ட் தான், நீ சரியாதான் சொன்ன. இந்த சுஹானாவுக்கு என் மேல ரொம்ப பிரியம். ஒருவேளை நியூஸ் பேப்பர்ல என் போட்டோவுக்கு பதிலா உன் போட்டோ வந்திருந்ததுன்னு வைய, அவ அழுதுருக்க மாட்டா. ஏ, அப்படி என்ன அவளுக்கு உங்க மேல தனி பாசம் வந்துருச்சா? இன்னைக்கு உங்களுக்கு எதுவும் ஆகல, அதனால வீட்லயே இருக்கா. இல்லனா உங்க காரியம் முடிஞ்ச உடனே அவ கிளம்பி போயிருப்பாளே. காரியமா? நீ அதத்தானே எதிர்பார்க்கிற? அப்பதானே என்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிரும். நான் செத்துட்டேன்னே வச்சுக்க. என்ன நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்னோட அழுகையே உங்க கண்ணுக்கு தெரியலையா? அன்னைக்கு அழறா மாதிரி ரொம்ப சூப்பரா தான் நடிச்ச. சரி, உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். வயசான காலத்துல உனக்கு என் மேல அன்பு வந்துருச்சா? அதாவது என் மேல உனக்கு அதிகமா அக்கறை வந்துருச்சான்னு கேக்குறேன். தப்பு 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 தப்பு. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே கிடையாது. உங்க மேல நான் எப்ப அக்கறை இல்லாம இருந்தேன்? நீங்க ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு 1 மணி நேரம் லேட் ஆனாலும் அவருக்கு என்னாச்சா ஏதாச்சும் பதறி போய் துடிச்சிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, நீங்க மரத்துல இருந்து கீழே விழுந்தீங்களே, அப்ப நான் எப்படி துடிச்சு போனேன் தெரியுமா? மரத்துல இருந்து நான் விழல, சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்தேன். சைக்கிள்ல பிரேக் பிடிக்கல, அதான் மாட்டு வண்டியில இடிச்சிட்டேன். ஆக மொத்தம் நான் அழுதல்ல. அட, மாடம் தான் அழுதது. ஏம்மா, அன்னைக்கு நீ அழுததுனால எங்க அப்பா என்ன திட்டுன்னு திட்டினாரே. இன்னொரு முக்கியமான விஷயம், உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் எங்க அப்பா என்ன அடிக்கடி திட்டுவாரு. நல்ல கதையா இருக்கே. சூடா டீ குடிச்சிட்டா கூட போதும், நீ ஆட ஆரம்பிச்சிருவ. ஜன்னல்ல ஸ்கிரீன் கொஞ்சம் நகர்ந்தா போதும், ஓன்னு உடனே ஆட ஆரம்பிச்சிருவ. உடனே நான் உன்னை திட்டினதா அப்பா நினைச்சுப்பாரு. அதுக்கு நான் என்ன பண்றது? அந்த மரத்துக்கு கீழே ஏதோ பேய் இருக்கு நீங்க சொல்லுவீங்கல்ல, அந்த பயம்தான். பேயா? பேயி? அது பேய் யாரு தெரியுமா? போன ஜென்மத்துல நீ காதலிச்சு ஏமாத்தினியே, அவன் தான் பேயா வந்து உன்னை பயமுறுத்தறான். காதலிச்சேனா? என்ன நீங்க வாழ்க்கை பூரா நீங்களே தெய்வம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கு, என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேக்குறீங்களே? என்ன மனுஷன் நீங்க? இப்படி இல்லாம நீங்க பேசுவீங்க? அப்படியே நான் காதலிச்சேன்னு சொன்னாலும் சிவாஜி கணேசனையோ இல்ல ஜெமினி கணேசனையோ சொல்லலாம்ல. அது சரி, சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன். கண்ணாடியில உன் முகத்தை பார்த்திருக்கியா? ஏன் முகத்துக்கு என்ன குறைச்சல்? உங்க காலை அமைக்க விடும்போது மட்டும் உன் முகம் அப்படியே சாவித்திரி மாதிரி இருக்குன்னு வர்ணிப்பீங்க. அது என்னமோ உண்மைதான். ஏய், அமராவதியே, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா? நீ இந்த பக்கமா பார்க்கும்போது பத்மினி மாதிரி இருக்க, அப்புறம் இந்த பக்கமா பார்க்கும்போது சரோஜா தேவி மாதிரி இருக்க. போங்க, நீங்க சும்மா இருங்க. ஏன் நான் சும்மா இருக்கணும்? நான் உண்மையை தானே சொன்னேன். உண்மையை சொன்னா எதுக்காக வெக்கப்படுற? இன்னொரு உண்மையும் இருக்கு. இன்னைக்கு உண்மையிலேயே இந்த கால் ரொம்ப வலிக்குது, அதோட இந்த காலும் வலிக்குது.
அப்படியா கிழவ? அதனாலதான் இன்னைக்கு இந்த பக்கம் பத்மினி மாதிரி இருக்க, இந்த பக்கம் சரோஜாதேவி மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்களா? கால் எடுக்க முதல்ல. எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேண்டாமா? எத்தனை நாளைக்கு தான் உங்க காலையே அமுகிக்கிட்டு இருக்கிறது? அப்பா நேத்து நம்ம வீட்ல என்ன பிரச்சனை எல்லாம் நடந்து போயிடுச்சு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருந்தது. முதல்ல நம்ம ராதா சுஹானா கிட்ட கோச்சிக்கிட்டா. அப்புறம் நம்ம சுஹானா வீட்டை விட்டு கிளம்புறேன்னா, அதோட இன்னைக்கு காலையில மாமாவை பத்தின செய்தி. இதெல்லாம் யோசிச்சு மண்டையே சூடாயிடுச்சுக்கா. ராணு, இதுக்கு மேல நீ எதுவும் யோசிக்காத. அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுல. அது வரைக்கும் சந்தோஷப்படு. நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான் நினைச்சு விட்டுணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. நிஜமா சொல்லுவா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. நல்ல வேளையா சுஹானா சமாதானம் ஆயிட்டா. அக்கா, ஆனா இந்த பொண்ணுக்கு எவ்வளவு கோவம் வருது பாருங்களேன். என்னால அவளுக்கு எதையும் புரிய வைக்க முடியாதுப்பா. அவளுக்கு மூக்குக்கு மேல அப்படியே கோவம் வருது. வாஸ்தவம் தான். ஆனா மூக்குக்கு மேல கோவம் வந்தாலும் வந்த வேகத்திலே அது போயிடுதுல. அதான் சுஹானா. சுத்தமான மனசு அவளுக்கு. ராணு, ஒண்ணு கவனிச்சியா? அப்பாவை நினைச்சு அவளை எப்படி எழுதால? அப்பா மேல சுஹானாவுக்கு ஒரு ஈடுபாடு வந்துடுச்சுல. ஆமாக்கா. ஆனா அக்கா, சுஹானா நம்ம குடும்பத்தை நேசிக்கிறான்னு உங்களுக்கு தோணுதா? தோன்றது இல்ல. எனக்கு அவ மேல முழு நம்பிக்கை இருக்கு. ராணு, சுஹானா புரியாத பொண்ணுதான். ஆனா அவளுக்கு இந்த குடும்பத்து மேல ஒரு ஈடுபாடு வந்துடுச்சு. நீயே யோசிச்சு பாரு. இல்லனா தீபக்கோட பிறந்த நாளை கொண்டாடணும்னு அவ மனசுல எப்படி தோணிருக்கும்? ஈடுபாடு இருந்ததுனால தானே. நம்ம குடும்பத்துல உள்ள ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யதானே அவ நினைச்சிருக்கா. இல்ல ராணு, சுஹானாவுக்கு நம்ம குடும்பத்து மேல ஈடுபாடு வந்தாச்சு. அக்கா, ஒருவேளை சுஹானா நிஜமாவே இந்த வீட்டை விட்டு கிளம்பி இருந்தானா அப்ப என்ன ஆயிருக்கும்? மொத்த பழியும் நம்ம தலைமையில வந்து விழுந்திருக்கோம்ல. என் புள்ள இஷான், அவனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுஹானா நிஜமாவே இந்த வீட்டை விட்டு கிளம்பி இருந்தானா அப்ப என்ன ஆயிருக்கும்? மொத்த பழியும் நம்ம தலைமையில வந்து விழுந்திருக்கோம்ல. என் புள்ள இஷான், அவனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அது எப்படி அவ வீட்டை விட்டு போவா? நான் போக விட்டுருவேனா என்ன? நேத்து இந்த வீட்ல நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணம். இந்த வீட்டை விட்டு யாராவது போறதா இருந்தா அது நானா தான் இருக்கணும். சுஹானாவை நான் போக விட மாட்டேன். என்னை விட சுஹானாவுக்கு தான் இங்க அதிக உரிமை இருக்கு. ஏய் ராதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உரிமை அது இதுன்னு இந்த உரிமைங்கிற பேச்செல்லாம் எங்க இருந்து வந்தது? நீயும் இந்த வீட்டை சேர்ந்தவதா. நீங்களாவது புரிய வைங்கக்கா. எங்க உன் முகத்தை கொஞ்சம் காட்டு. இப்ப என்ன சொன்ன? வீட்டை விட்டு போயிடுவியா? ராதா, சுஹானா சின்ன பொண்ணு, ஏதோ கோவத்துல வீட்டை விட்டு வெளில போறா அது இதுன்னு சொல்றா. ஆனா நீயும் அவளும் ஒண்ணா? ஏன் சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அடி, அது போதும், வாய மூடு. எதுவும் சொல்லாத. உனக்கு என்ன எழுதி கொடுக்கணுமா? இந்த வீட்லயும் சரி சுஹானா மேலயும் சரி உனக்கு உரிமை இருக்குன்னு எழுதி கொடுக்கணுமா சொல்லு. இந்த வீட்ல எனக்கும் ராணுவுக்கும் சுஹானாவை திட்டுறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை உனக்கும் இருக்கிறாதா? உரிமை இருக்கு பெரிய அண்ணி. ஆனா அதுக்கு நான் ஏத்தவே இல்லை. ஐயோ, போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? இவ்ளோ நடந்து போச்சு வீட்ல. யாராவது உனக்கு எதிர ஒரு வார்த்தை சொன்னாங்களா? இந்திரா ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், இலேஷ், நிஷா, அப்புறம் இஷான். இஷானோட பொண்டாட்டி சுஹானா. அப்படி இருந்தும் அவன் உன்னை எதுவுமே சொல்லல. ஏன்? ஏன்னா இஷான் உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கான், உன் மேல அவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்கான்.
ராதா, இந்த வீட்டு மருமகளுங்க பசங்க எல்லாருக்கும் உன் மேல பாசம் இருக்கு. உன் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்காங்க தெரியுமா? அது மட்டும் இல்ல, நீ அவங்க எல்லாருக்கும் அம்மா மாதிரி. வா. ராதா, நீ அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். என் வார்த்தைய நம்பு. சுஹானாவும் நீ அவ மேல வச்சிருக்கிற பாசத்தை ரொம்பவே மதிக்கிறா. மங்கள், சீக்கிரம் 2 டீ போடு. நல்ல டீயா போட்டு கொடு. எப்பவும் போல டீ வேண்டாம். கேவலமான டீயா? அதை என்ன இப்ப சொல்ற? சரி, டீ போடு, டீ போடு. ஆமா, திரும்ப திரும்ப எதுக்கு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்க? டேய், திரும்ப திரும்ப கண்ணாடியில உன் முகத்தை பார்க்காதடா. கண்ணாடியில ரசம் போயிட போகுது. என்ன இந்திரண்ண, சும்மா என்னோட முகத்தை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அட, இந்த முகத்துல தானே ஒளிமயமான எதிர்காலமே இருக்கு. எதிர்காலமா? அப்படின்னா பின்ன என் வாழ்க்கை பூரா இந்த சின்ன தெருக்குள்ள இந்த கடைக்குள்ளேயே டிவி பென் நினைச்சீங்களா? இந்த 40 இருந்து 50 லட்சம் சேர்த்து வச்ச உடனே நேரா ஹைதராபாத் போயிடுவேன். ஹைதராபாத்துக்கு போய் ஒரு நல்ல தெலுங்கு படம் எடுக்க போறேன். இன்னொன்னு தெரியுமா? படத்தோட ஹீரோ யாரு? நானே. ப்ரொடியூசர் யாரு? நானே. டைரக்டர் யாரு? நானே. அதை பாக்குறது யாரு? நானே. டைட்டில் கூட நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்ல. நீயே வா. சரி, சொல்லு. నా మనసు నీకు తెలుసు. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்ன இலேஷ், பிரமாதம். நல்ல வேலை இவனோட கடை மெயின் ரோட்ல எங்கேயும் இல்ல. இல்லனா இந்தியாவுக்கே பிரதம மந்திரி ஆக போறேன்னு கனவு காண ஆரம்பிச்சிருவான். ஒரு டீயை கூட ஒழுங்கா போட தெரியல இவரு. இங்க பாரு, முதல்ல நாம இவனோட ஸ்கூட்டரை கொண்டு போய் கடல்ல போட்டாதான் இங்க எல்லாருக்கும் ஒரு விடிவு காலமே கிடைக்கும். சுகானா இவன் மேல கோச்சிட்டு போறாளோ இல்லையோ, இந்த ஸ்கூட்டரால நிச்சயமா சண்டை போட்டு போறா. தம் பிடிச்சு தள்ளு. ஐலசா. என்னப்பா, பெட்ரோலை மிச்சப்படுத்துறியா இல்லனா ஸ்கூட்டரே இனிமே என்னால முடியாதுன்னு சொல்லிடுச்சா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இங்க தெரு முனையில தான் நின்னுடுச்சு. அப்படியா? எங்க ஸ்டார்ட் ஆச்சு? அதே தெற்கோடிலையா? ஏய், கோச்சிக்காதடா, இருடா, ஒரு டீ சாப்பிட்டு போலாம். வா வா, டீ சாப்பிடு வா. அண்ணே, நான் வீடு அபி, டீ குடிச்சிட்டு தெம்பா தள்ளிட்டு போலாம்ப்பா. உன் ஸ்கூட்டர் எவனும் தொட மாட்டாவா? வா 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 வா. வா. ஏ மங்கள், இன்னொரு டீ போடு. சொல்லுப்பா. என்னடா அப்படி பாக்குற? அண்ணா, உங்களை அடையாளம் காண ட்ரை பண்றான். டேய், நான் உன்னோட பெரிய அண்ணன்டா, இந்தர் கஷ்யப். அப்புறம் நானு சின்ன அண்ணன் இலேஷ். சின்னவனா? அண்ணா, உங்களுக்கு நான் சின்னவன் தானே? ஆமா ஆமா, சரியா சொன்ன, கரெக்ட். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இப்படி கிண்டல் பண்றது தான் வேலையா? இதே கேள்வி நான் உங்ககிட்ட திரும்ப கேட்டா நீ ஏன் கிண்டல் பண்ணாம எப்போ இப்படியே இருக்க? அண்ணா, வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை, சுகனாவால் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஏய், தெலுங்கு ஹீரோ, டீ குடுறா. ஆட்டோகிராஃப் கேட்கும் போது வச்சுக்கிறேன். இன்னொரு முறை முகத்தை பாத்துக்கோ. உண்மையை சொல்லணும்னா நம்ம வீட்ல சாந்தி நிலவுது. சாந்தியா? அண்ணா, மீனா வேலையை விட்டு போயிட்டாளா? ஜோக் அடிக்கிறானா? அட, நான் சாந்தின்னு சொல்ல வந்தது அமைதிய. அது ஓ, நீங்க அந்த சாந்தியை சொன்னீங்களா? ஆனா அண்ணா, இந்த வாட்டி நான் உண்மையிலேயே பயந்துட்டேன். இவ்வளோ பெரிய விஷயத்த சுகானா அவ மனசுல இருந்து டக்குன்னு எடுத்துட்டா. எதுவும் வீட்டுல நடக்காத மாதிரியே இருக்காளே. இங்க பாரு இஷான், உண்மையிலே உன் மனைவி ரொம்ப நல்லவதான். அட, நம்மளை விட அவளுக்கு பெரிய மனசு. என்ன இஷான், சரியா தானே சொல்றேன்? என்ன பாக்குற? நம்மளோட இந்த வீட்டை பாக்குறேன்னா? அட, இப்பதானே தீபாவளிக்கு பெயிண்ட் அடிச்சோம். சுமாரா. இது பாருங்க இந்திரனா,
உண்மையிலேயே நம்ம வீட்டில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. மேஜிக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, வீட்டில் பெரிய பெரிய சண்டைலாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ எல்லாரும் ஒன்றா தான் இருக்கும். யாரும் இங்கிருந்து பிரிஞ்சு போகல. சுகானா ராதத்தை 2 பேருக்கு நடுவில் பெரிய பிரச்சனைலாம் வந்துருச்சு. அப்படி இருந்தும் எல்லாம் சுலபமாக சரியா போயிடுச்சுல்ல. அந்த பேப்பர் தாத்தா பத்தின செய்தி, இது எல்லாமே மேஜிக் தான் இல்ல? நீ சரியா சொன்ன இஷான். ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள கள்ளங்கபடம் இல்லாதனாலேயோ என்னமோ பொய், வெறுப்பு எதுவுமே கிடையாது. வெறும் அன்பு தான் இருக்கு. அதனால தான் இந்த மேஜிக் அடிக்கடி நடக்குது இல்ல? ரொம்ப சரியா சொன்னீங்கன்னா, பெரிய மாமி சொல்லுவாங்கல்ல, ஒரு மனுஷனுக்கு மனசு சுத்தமா இருந்தா என்ன ஆனாலும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஏன் போகல? எனக்கு இவ்ளோலாம் நடந்திருக்கு. சுஹானா, பாஜ்பாய், ஐ அம் சோ கன்ஃபியூஸ்ட். தீபக் ஓட்டு. நான் இருந்திருக்கவே கூடாது. சுஹானா, உன் துணியும் இஷான் துணியும் இதுல இருக்கு. நீங்க ஏன் கொண்டு வந்தீங்க? மீனா கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல. மீனா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாமா, அதனால தான் நானே எடுத்துக்கிட்டு வரலான்னு வந்தேன். அந்த சாக்குல உன் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம்ல. இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு பெரியமா? எனக்கு நீங்க தேவைங்கிறப்போ எங்க போயிருந்தீங்க? உங்களுக்கு தெரியுமா, நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் சரி இஷானும் சரி எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. என் வீட்ல யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறேன் சுஹானா. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? திடீர்னு கையில இருந்த மாலை அறுந்து போய் எல்லா முத்துகளும் செதறி போயிடுச்சு. நான் யார சமாளிப்பேன்? யார சமாதானப்படுத்துவேன்? யாருக்கு ஆறுதல் சொல்லுவேன்? அங்க ராதா கூட நான் இருந்தேன், அப்பா இருந்தாரு, உன் கூட இஷான், இந்தர், ரஜினி, அம்மா. யோசிச்சு பாரு. பாவம் தீபக் கூட யாருமே இல்ல, தனி மரம் மாதிரி தனியா நின்னுகிட்டு இருந்தான். மொத்த விஷத்தையும் தனியாளா குடிச்சிட்டு யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டான். இட்ஸ் ரியலி சேட். இட்ஸ் ரியலி சேட். நீங்க எல்லாரும் தீபக் விஷயத்துல இன்ஜஸ்டிஸ் பண்ணிருக்கீங்க. இது நிஜமாவே ரொம்ப பெரிய அநியாயம். நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். அப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும்ன்ற ஆசையில தான் தீபக் இந்த வீட்டுக்கு வரவழைச்சாரானா? ஆனா சுஹானா, ராதாவோட வலி அவளை ஒரு பைத்தியமா மாத்திடுது. அதுக்குன்னு நாங்க முயற்சி பண்ணலன்னு அர்த்தம் இல்ல. நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். தீபக் எப்படியாவது வாழ்ந்துடுவான். ஆனா ராதாவால எங்க துணை இல்லாம வாழவே முடியாது சுஹானா. நாங்க மௌனமா இருக்கிறதுனாலதான் ராதா உயிரோட இருக்கா.
இத்தனைக்கும் ராதா செய்யறது எல்லாம் சரின்னு நினைச்சியமா சொல்ல வரல சுஹானா. ஆனா ராதாவை எங்களால எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா ராதாவை நாங்க இழக்க விரும்பல சுஹானா. இந்த ராதா அத்தைக்கு அப்படி என்ன பேட் ஸ்டோரி இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்களாவது அத எல்லாத்தையும் மறந்துடுமா. ஒன்னே ஒண்ணு மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. நாங்க எல்லாரும் உன் மேல அன்பு வச்சிருக்கோம். நீ எங்களை விட்டு போக மாட்டேன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன் சுஹானா. ரொம்ப நன்றிமா. என்னோட நம்பிக்கையை நீ இன்னைக்கு காப்பாத்திட்ட.